Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. பராக் ஒபாமா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது முக்கியமானது. ஜோ பைடன் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், அதுதான் ஜனநாயக கட்சிக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ட்ரம்புடைய அதிரடி அரசியலுக்கு விடனால் போட்டியிட முடியவில்லை. சக்தி வாய்ந்த மனிதர் என்று உலகத்தை எடுத்துக்கிட்டால் நம்பர் 1 அமெரிக்க ஜனாதிபதி தான் கொடுப்பாங்க. அந்த இடத்தை யார் விட்டு கொடுப்பாங்க? வயசின் காரணமாக விட்டுருவாங்களா? ஆசை போயிடுமா? 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற தேர்தல் நவம்பர் மாதம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே தேர்தல் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஜூலை மாதத்தில் வேட்பாளரை அறிவிப்பாங்க. நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடக்கும். கமலா தேவி ஹாரிஸ், அவங்க அம்மா ஷியாமா கோபாலன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நம்ம ஊருக்காரவங்க, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இதன் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் ஒருவேளை ஜனாதிபதி வேட்பாளராக ஜனநாயக கட்சியில் நிறுத்தப்பட்டால் இந்தியாவை சார்ந்த 50 லட்சம் வாக்காளர்களும் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக பென்சில்வேனியாவில் துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, இப்படி போச்சாமே. அவர் காதில் பட்ட ரத்தம் கூட செட்டிங் ரத்தம்ன்றாங்க. அப்படி செய்திகள் பத்திரிகையில், அமெரிக்க பத்திரிகை. மோடி போய் அங்கே ட்ரம்புக்கு ஆதரவாக பேசினார்னா ஏற்கனவே பேசினவர் தானே. இப்போ கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளி சார்ந்தவர். எப்படி நீங்கள் கமலா ஹாரிஸுக்கு வாக்களிக்காதீங்க, ட்ரம்புக்கு ஆதரவு கொடுங்கன்னா இப்போ இந்தியா வம்சாவளியினர் கொஞ்சம் குழம்பிடுவாங்கல்ல. இந்தியா வம்சாவளியை சார்ந்த முதல் வேட்பாளர், அமெரிக்க வேட்பாளர். இதுவரைக்கும் அமெரிக்கா வரலாற்றில் இந்தியா வம்சாவளியை சார்ந்த எவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்டதே இல்லை. பைடனோடு இருக்கும் பொழுது போட்டி சுலபமாக இருந்தது ட்ரம்புக்கு. காரணம், அவர் வயதானவர், பேசவே முடியல, அவருக்கு ஞாபக மறதி ஆகிடுது. இப்படிப்பட்ட ஒரு நபர் ஜனாதிபதியாக வந்தால் நாட்டுக்கு ரொம்ப கேடு அப்படின்னு பேசினா அது எடுபட்டுச்சு. ஆனால் கமலா ஹாரிஸ் அப்படி இல்லையே. கமலா ஹாரிஸ் ஒரு 60 வயசை சார்ந்தவர் தானே. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்க இருக்கு. இதுக்காக தீவிர பிரச்சாரம்லாம் நடந்தது. இந்த நிலையில ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் தேர்தலிலிருந்து ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? வயது மூப்பு தான், வேற எந்த பெரிய காரணமும் அல்ல. காரணம் அவருக்கு 81 வயதாகிறது. 81 வயதில் போட்டியிடலாமா வேண்டாமாங்கிறது அடுத்த விஷயம் வைங்களேன். நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்ற எவரும் போட்டியிடலாம், அதில் தடை இல்லை. ஆனால் சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகள் வயது மூப்பின் காரணமாக தடுமாற்றம், ஒரு ஜனாதிபதியாக போய் உரையாற்றும் பொழுது ஏற்பட்ட தடுமாற்றம், வலது பக்கம் போகிறதுக்கு சரியான பதிலடி கொடுக்கலங்கிற, வலது பக்கம் போகிறதுக்கு பதிலாக இடது பக்கம் போனது, பிரச்சாரத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கல, பிரச்சாரத்தில் தூங்குவது, இது வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு செயல்தான். அவரை தனிப்பட்ட முறையில் நம்ம பிரச்சாரத்தில் கலைப்பில் எல்லாரும் தூங்குவாங்க. நம்ம ஊர் பிரச்சாரத்தில் நிறைய பேர் தூங்கியிருக்கிறாங்க. இது வேறு மாதிரி தூக்கம். ஏனென்றால் ஜனநாயக கட்சியை சார்ந்த முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது முக்கியமானது. ட்வீட் பண்ணியிருந்தார். ஜோ பைடன் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், அதுதான் ஜனநாயக கட்சிக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன அர்த்தம்னா வேறு ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, வயது மூப்பு. ரெண்டாவது ட்ரம்புடைய அதிரடி அரசியலுக்கு விடனால் போட்டியிட முடியவில்லை, அவர் ஒரு அதிரடியான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஜோ பைடன் அவர்கள் விலகிக்கொண்டு இன்னொரு அதிரடியான ஆட்டக்காரரை இறக்க வேண்டும் என்று பராக் ஒபாமா ட்வீட் பண்ணியிருந்தார். அவர் மட்டுமல்ல, பல்வேறு ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்களும் கருத்து இப்படி தான் இருந்துச்சு. அது ஒட்டுமொத்தமாக அமெரிக்க மக்களுடைய எண்ணம் கூட இப்படித்தான்ங்கிற மாதிரி பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சன. இப்போ இது என்ன ஆச்சுன்னா, இதன் காரணமாக ஜோ பைடனுடைய கட்சி தோற்றுவிடுமோ, பைடன் தோற்று விடுவாரோ, இந்த ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது இது ஒரு தேவையற்ற சர்ச்சையை கொடுக்கும், ஒரு வாய்ப்பை மீண்டும் இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இரண்டாவது, அடிக்கடி ட்ரம்ப் சொன்னது, பிடன் ஜோ பைடன் வயசாகி உளர்றாரு, அவருக்கு என்னோட போட்டி போட முடியல, அவரும் இவரும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து உரையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் முக்கியமானது. அமெரிக்க தேர்தலில் முக்கியமானது என்னென்னா, 2 வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் பேசுவாங்க. இவர் அவர் கருத்தை சொல்லுவார், அவர் இவர் கருத்தை சொல்லுவார், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணது தப்பு ரைட்டுங்கிறத சொல்லுவாங்க. இது ஒரு அழகிய முறையில் நடத்தப்படக்கூடிய ஒரு விவாதம். ஒட்டுமொத்த 20 கோடி அமெரிக்கர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. வாக்களிப்பவர்கள் வாக்களிப்பாதவர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கிண்டு ரோட்டில் கூட பார்த்திங்கன்னா மொபைலும் கையுமா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு முக்கியமான விவாதம். அதில் ஜோ பைடன் சரியாக பதில் கொடுக்காம அவருடைய வயது மூப்பின் காரணமாக தவறாக பேசியது, அது வார்த்தையை குளறியது,
அல்லது வந்து ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாமையே பதில் கொடுத்தது. இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி. எதுக்கு வயசான காலத்தில் போட்டியிடணும், இன்னும் ஜனநாயக கட்சியில் பிடனை விட்டா ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அமெரிக்கா முழுவதும் சமீப காலமாக சில தினங்களுக்கு முன்பு ரொம்ப வந்து உக்கிரமாக பரவியது. அதுதான் ஒரு காரணம். வயது மூப்பின் காரணமாக அவர் வந்து விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் சில பேர் ஒரு எதிரணிக்கு பதிலடி சரியாக கொடுக்கல, இந்த மாதிரி பல்வேறு காரணமாக சொன்னாங்க. ஆனால் அவருக்கு வந்து தான் போட்டிடணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருந்ததில்ல. ஏன் சில நாட்களுக்கு முன்பு இதே கேள்வியை பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை நான் போட்டியிலேருந்து விலக மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு ஆசை இருக்குது. இப்போ இன்னமும் ஆசை இருக்குது, வேறு வழி இல்லாமல். ஜனாதிபதி பதவி உலகத்தில் ஒரு முக்கியமான இடம். பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா என்பது உலகமே பார்க்கக்கூடிய இடம். ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் என்று உலகத்தை எடுத்துக்கிட்டால் நம்பர் 1 அமெரிக்க ஜனாதிபதி தான் கொடுப்பாங்க. அந்த இடத்த யார் விட்டு கொடுப்பாங்க? வயசின் காரணமாக விட்டுருவாங்களா? நான் ஆசை போயிடுமா என்ன? ஏன் நம்ம இந்தியாவிலே பார்த்துருக்கோமே, 90 வயது வரை ஆட்சி செய்தவர்களாக இருந்திருக்காங்களே. மொராஜி தேசாயோட வயசு அப்பொழுது 90 வயது இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் பலரையும் நம்ம பார்த்துருக்கோமே. ஆனால் இந்த நெருக்கடி என்ன காரணம்னா, இந்த கருத்து கணிப்புகள் ட்ரம்புக்கு ஆதரவாக 2 விழுக்காடு அதிகமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக அமெரிக்கா தேர்தலில் கருத்து கணிப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற தேர்தல் நவம்பர் மாதம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை, அதான் கணக்கு. அந்த செவ்வாய்க்கிழமை தேர்தல் நடக்கும். அன்றைக்கே தேர்தல் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, எலக்ட்ரல் ஓட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர் மாதிரி தேர்தல் இல்லை. நேரடியாக வந்து ஜனாதிபதியை மக்கள் தேர்ந்தெடுக்கல, மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 50 மாநிலங்கள் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எலக்ட்ரல் ஓட்ஸ் எண்ணிக்கை இருக்குன்னு வைங்களேன். உதாரணமாக கலிஃபோர்னியாவுக்கு 55 ஓட்டு, ஒரு சின்ன மாநிலத்துக்கு 3 ஓட்டு தான் இருக்கும். இப்படி வந்து வேறுபட்ட நிலைமைகள் இருக்கும். ஆனால் அந்தந்த மாநிலத்தில் நடக்கின்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த முழுமையான ஓட்டு அவர்களுக்கு போயிடும். இப்போ தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்காங்க, ஜனாதிபதிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க. 39 பேரில் அதிமுகவில் ஒரு 9 பேர் இருக்காங்க, திமுகவில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா இவங்க 30 பேர் ஒரு கட்சிக்கு போடுவாங்க, 9 பேர் இன்னொரு கட்சிக்கு போடுவாங்க. அங்கே அப்படி இல்லை. முழுமையாக அந்த மாநிலம் ஒரு கட்சிக்கு தான் போட முடியும். அந்த மாதிரி அமைப்பு. அது எப்படின்னா அந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் ஒரு கட்சிக்கு போகும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், ஒரு வித்தியாசமான சிஸ்டம்னு வைங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தால் கருத்து கணிப்புகள் 2 அல்லது 3 விழுக்காடு தான் வித்தியாசம் இருக்குது. ட்ரம்புக்கு ஆதரவாக இருக்குது, அது முக்கியம். அப்போ இந்தியாவை போன்று நடைமுறையில் அல்ல. இங்கே நம்ம வந்து ஓட்டிங் மிஷினே வேறு, அங்கே வந்து மேனுவலாக ஓட்டு போடுறாங்க, அன்றைக்கே தேர்தல் அறிவிப்புன்னு வைங்களேன். இப்படியான ஒரு சிஸ்டம். அப்போ இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு 15 கோடி மக்கள் இன்டைரக்டாக ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் தான் அமெரிக்க தேர்தல் முறை இருக்கிறது. வயது மூப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்து சொல்லி கூட இவரை வலியுறுத்தி இருக்கலாம், நீங்கள் விலகுங்கன்னு சொல்லி. சரி, இவர் விலகுறாரு. அது ஒட்டுமொத்த கட்சி தானே அடுத்தது யாருன்னு தேர்ந்தெடுக்கணும். இவர் வந்து கமலா ஹாரிஸை வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது கமலா ஹாரிஸ் அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார், வைஸ் பிரசிடென்ட். இவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு அடுத்த இடத்துல வந்து தகுதி வாய்ந்தவர் கமலா ஹாரிஸ் அப்படின்னு ஒரு பரிந்துரை தான் செய்கிறார். முடிவெடுத்துலாம் அறிவிக்கலை, ஒரு பரிந்துரை. ஜனநாயக கட்சி இவரை வேட்பாளராக அறிவிக்கலாம், இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த கட்சி சேர்ந்து முடிவு அந்த கட்சி சேர்ந்து முடிவு பண்ணும். அதிகாரப்பூர்வமாக அறிவி. ஆமாம், காரணம் அறிவிச்சே ஆகணும். ஜூலை மாதத்தில் வேட்பாளரை அறிவிப்பாங்க. நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடக்கும். இந்த சிஸ்டம் அப்படி தான். ஜூலை மாதத்தில் ஏற்கனவே இப்போ ட்ரம்பை அவங்க கட்சி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஜனநாயக கட்சி அறிவிக்கணும். கிட்டத்தட்ட வந்து பைடனை அறிவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும்போது தான் இப்படி ஒரு ட்விஸ்ட் வருது. அப்போ இப்பொழுது இன்னும் சில தினங்களில் அறிவிச்சாகணும். ஆனால் கட்சியிலே வந்து கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு இருக்குது. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா கூட கமலா ஹாரிஸ் சரியான தேர்வுன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ அமெரிக்க அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கோடி வாக்காளர்கள், அதுதான் அதிகபட்சமாக கடந்த முறை வாக்களித்தாங்க. 50 லட்சம் பேர் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள். அதாவது தாய் தந்தையர் வந்து இந்தியாவாக இருப்பாங்க, அங்கே போய் பிறந்திருப்பாங்க, அல்லது தாயோ தந்தையோ இந்தியராக இருப்பாங்க. இப்படி சார்ந்தவர்கள் ஒரு 50 லட்சம் பேர். இல்லை என்றால் அந்த நாட்டில் வந்து ஒரு 14 வருஷம் வாழ்ந்தாவே அவங்க இந்தியன் சிட்டிசன், அமெரிக்கன் சிட்டிசன் தான். 35 வயசுக்கு மேலே இருந்து 15 வயசு இருந்தாலே அந்த தேர்தலே போட்டியிடலாம். அப்படி ஒரு சிஸ்டம்.
அப்போ இப்படி வந்து ஒரு 50 லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய தகுதியுடைய இருக்காங்க. இவர்கள் கடந்த முறை பைடனுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள் என்று கருத்து கணிப்பு சொல்லுச்சு. அதற்கு முன்பாக ட்ரம்புக்கு ஆதரவு கொடுத்தவங்க, அமெரிக்காவுக்கெல்லாம் மோடி போனார், அந்த காலகட்டத்திலெல்லாம் ட்ரம்புக்கு ஆதரவு கொடுத்தவங்க. ஆனால் கடந்த முறை பைடனுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி கருத்து கணிப்பு வருதுன்னா மீண்டும் ட்ரம்புக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ 2 விழுக்காடு இந்தியர்களுடைய வாக்கு என்பது ரொம்ப முக்கியமானது. இதுவரை வந்த கணிப்பு அப்படி தான். ட்ரம்புக்கு ஆதரவுனால அவருடைய கை ஓங்குகிறது. ஏன்னால் நம்முடைய பிரதமர் கூட ட்ரம்புக்கு ஆதரவாக எத்தனையோ ட்வீட்டுகள்லாம் போட்டிருக்கார். இந்த சூழலில் இப்போ இந்தியா வம்சாவளியை சார்ந்த கமலா தேவி ஹாரிஸ், அதான் முக்கியம். கமலா தேவி ஹாரிஸ் அவங்க அம்மா ஷியாமா கோபாலன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்போ ஒரு இந்திய வம்சாவளிங்கிற எண்ணம், ஏன்னா ஏற்கனவே சுனக்கே வந்து இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் இந்தியாவை சார்ந்தவர் தான். ஆனால் அதை வைத்து அவர்கள் எப்பொழுதுமே தான் இந்தியர் என்று தமிழன் என்று அவர்கள் பெருமை கொள்வதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, நம்ம ஊருக்காரவங்க ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இதன் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் ஒருவேளை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக ஜனநாயக கட்சியில் நிறுத்தப்பட்டால் இந்தியாவை சார்ந்த 50 லட்சம் வாக்காளர்களும் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. குறிப்பாக 90 விழுக்காடு வச்சுங்க, வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 1.5% 2% வந்து அவர்களுக்கு வந்து எட்ஜை கொடுக்கும் பொழுது ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு காரணமாக அமையலாம். ஆகவே தான் ஜனநாயக கட்சி ஏன் குறிப்பாக பைடன் சொல்லிட்டு போனது காரணம் அதுதான். இப்போ நான் போகிறேன், எனக்கு 81 வயசு ஆச்சுன்னு சொல்கிறீங்க, எனக்கு வயது மூப்பு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன், கட்சி நலன் நாட்டு நலன் என்கிற அடிப்படையில் நான் விலகிக்கிறேன். ஆனால் எனக்கு அப்புறம் தகுதியான ஆளுங்கிறதையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போகிறேன். கமலா ஹாரிஸ் சரியான நபர். அவர் எதற்காக அதை சொன்னார்னா இந்த இந்திய வாக்காளர்கள் ஆதரவு அவருக்கு கிடைக்கும். ஏற்கனவே வந்து இந்திய வாக்காளர்களுடைய ஆதரவு இப்போ பெரும்பாலும் ட்ரம்ப் பக்கம் திரும்பி இருக்கு. அப்போ வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா இது மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லிட்டு போகிறார். கமலா ஹாரிஸை வந்து அடுத்த வேட்பாளர் நிறுத்துங்க அப்படின்னு அவர் பரிந்துரை செய்கிறாரு. காரணத்தை அதை சொன்னீங்க, நீங்கள் இந்த மாதிரி காரணத்தை சொன்னீங்க. ட்ரம்ப்புக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் விலகிட்டார தேர்தலில் போது அவர் என்ன சொல்கிறாரு, தேர்தலில் போட்டிடுறதுக்கு தகுதியே இல்லை பைடனுக்கு, இப்போ வந்து எனது வெற்றி வந்து ஈஸியாகிடுச்சு, ரொம்ப எளிமையாக ஜெயிச்சிடுவேன் கமலா ஹாரிஸ் வந்ததுனால, முதல்ல விட இப்போ எனக்கு ரொம்ப எளிமையாகிடுச்சு வெற்றி. ட்ரம்ப் பொறுத்தவரை அதிரடியான அரசியல்வாதி. நம்ம ஊரில் இருக்காங்கள்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி அதிரடியாக பேசக்கூடியவர். அவர் வாயில் வந்தது வேணாலும் பேசுவார். அவர் இன்னும் ஏற்கனவே ஒரு செனட்டராகவோ ஒரு இராணுவத்திலேயோ அல்லது அமெரிக்காவுடைய நிர்வாகத்திலேயோ பணியாற்றியவர் அல்ல. ஜனாதிபதி வருவதற்கு முன்பாக அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். நம்ம ஊர் அம்பானி மாதிரி, அவர் அதானி மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன். ஒரு பிஸ்னஸ்மேன் ஜனாதிபதி ஆனால் எப்படியோ அப்படி தான் ட்ரம்ப். அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் அரசியல்வாதி அல்ல, ஒரு அடிப்படை அரசியல்வாதி அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். அவர் வந்து ஒரு அடிப்படையில் கட்சியில் வேலை பார்த்து கீழ்நிலையில் வேலை பார்த்து ஒரு செனட்டராக வந்து அதுக்கப்புறம் வந்து இல்லை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகி இல்லை வந்து ஒரு அமைச்சராக பணியாற்றி இல்லை ஒரு மாநில ஆளுநராக பணியாற்றி ஜனாதிபதி பதவிக்கு வந்தவர் அல்ல. இதெல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு நேரடியாக ஜனாதிபதி பதவிக்கு வந்தவர். அவ்வளோ பெரிய பணம் படைத்தவர். இது அந்த குடியரசுக் கட்சிக்கு ஆளே இல்லாத போது இவர் தூக்கி உள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு அதிரடியாக ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட நபர் எப்பொழுதுமே ஒரு அதிரடியாக பேசக்கூடியவர். அதில் உண்மை இருக்கா பொய் இருக்குலாம் அவர் பார்க்குறது கிடையாது. அந்த நேரத்தில் வந்து அந்த விஷயம் வந்து வைரல் ஆகுதா, என்னை பற்றி நாடு பேசுதா, அப்படி தான். அதற்குண்டு ஒரு சில ரசிகர் கூட்டமே அமெரிக்காவில் இருக்குது. இப்போ எப்படி வந்து இந்த WW அந்த ரெஸ்லிங்கில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆள். அவருக்கு ஆதரவாக ஒரு ரெஸ்லரே பேசினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆள். அவர் ஒரு அதிரடியாக பேசுகிறது, ஒரு 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 பந்தா பண்ணுறது, படம் காமிக்கிறது, வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் அப்படி பண்ணிவிடுவேன், நான் 7 மலையை தூக்கிடுவேன், நான் நினச்சேன்னா அந்த அமெரிக்காவை வந்து அப்படி ஒரு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நாடாக மாற்றிடுவேன், அப்படி பயப்படணும், அப்படி ஒரு ஒரு உதாரண விடுற பேச்செல்லாம் பேசக்கூடியவர் ட்ரம்ப். முதல்ல தெரிஞ்சுங்க, அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு அரசியல்வாதி அல்ல. சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்போது கூட துப்பாக்கி சூடு நடந்தது. அது ஒன்று இருக்குல்ல, சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக பென்சில்வேனியாவில் துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, இப்படி போச்சாமே அப்படியே. அது எப்படிங்க கரெக்டாக உரசிட்டு போச்சான், அது கரெக்டாக வந்து நூலையில் தப்பிச்சாராம். ரத்தம்லாம் வந்து அந்த ரத்தமே உண்மையான ரத்தம் இல்லைன்னு கூட இப்போ பேசுகிறாங்க. அது தெரியுமா, அவர் காதில் பட்ட ரத்தம் கூட வந்து செட்டிங் ரத்தம்ன்றாங்க,
அப்படி செய்திகள் பத்திரிகையில், அமெரிக்க பத்திரிகை. அதில் ஒரு தவறுனதாக சொல்கிறாங்க. அவரை சுட்டு இருக்கான்ல குருக்ஸு, அவன் அந்த கட்சிக்காரன், 20 வயசு பையன், அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க ஒரு பக்கம். 150 அடியிலேருந்து அவனை சுட்டான். பாதுகாப்படைகள்லாம் கண்ணில் இருக்கும்போதே ஏறி போய் சுட்டானா. கீழே இருக்கவன் போய் சொல்லியிருக்கான் போலீஸ்காரன்ட்ட, ஒரு ஆள் மேலே துப்பாக்கியாட போகிறான்னு. அப்போ கண்டுகொள்ளவில்லை. இப்போ இந்த மாதிரியெல்லாம் இப்போ வந்து பேசுகிறாங்க பத்திரிகையில். அங்கே இது வந்து வேணும்னே செட்டிங்காக இருக்கலாம். எங்கள் பக்கத்தில் சுட சொன்னால் காதில் உரசிட்டு போச்சுன்னு சொன்னாராம். அது உண்மையான ரத்தம் அங்கே இல்லையாங்கிற கூட கட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. எங்கள் சுடப்பட்ட உடனே வந்து கையை உயர்த்தி அப்படி யாராவது செய்ய முடியுமா? அது இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை சுடுறாங்கன்னு வைங்க, சுட்டவுடனே எந்திரிச்சு நம்ம வீரமாக பேச முடியுமா? பயம் இருக்காதா? ஐயோ உரசிட்டு போனால் செத்துருப்போமேன்னு. இது நமக்கு தெரியாது, அமெரிக்க புலனாய்வுத்துறை தான் நமக்கு சொல்லணும். ஆனால் இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான அரசியல்வாதி தான் ட்ரம்ப்பு. எல்லா செட்டிங் பண்ணுவார். எங்கள் கடந்த முறை ரஷ்யாட்டையே வந்து பணம் வாங்கினார்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சுலங்க கடந்த தேர்தலில். இப்படி பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர், ட்ராமாலாம் பண்ணுவார். அப்போ இது வந்து இதை நம்புகிறவங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்கானால எல்லோரும் பெரிய கல்வியாளர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவருக்கும் பைடனுக்கும் 2% வித்தியாசம் தான் இருந்தது. இப்போ இது வந்து என்னாச்சுன்னா ஒரு டஃப்பில் இருந்தது. இப்போ பைடன் போயிட்டாரு, அது எனக்கு ரொம்ப ஈஸி, நான் சொன்னேன்ல தோற்று ஓடி போயிடுவாருன்னு, எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஆனால் கமலா ஹாரிஸுடைய பலம் வந்து அவருக்கு தெரிவித்தம் செய்யும் ட்ரம்புக்கு. இந்தியா வம்சாவளியை சார்ந்தவருடைய வாக்கு நமக்கு இல்லாமல் போகுங்கிறேன்னு தெரியாதா? அதுக்கு என்ன இப்போ ஒரு சீன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி மோடியை வர சொல்லலாம். கமலா ஹாரிஸுடைய ஆதரவு, அவருக்கு உள்ள ஆதரவு வந்து ஜனநாயக கட்சிக்கு பலமாக இருக்கும். ட்ரம்ப் தோற்கடிக்கப்படுவார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இங்கே மோடி போய் அங்கே ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசினாருன்னா, ஏற்கனவே பேசினவர் தானே. 2 விஷயம் இருக்குல்ல. அப்போ மோடிக்கு வந்து 2 விதமான தர்மம். அவர் வந்து மோடியை வந்து பேசிட்டாரு. அப்போ நமக்கு வந்து இந்தியாவில் நீங்கள் சொல்கிற அந்த இந்தியா வம்சாவளியினர் ஓட்டு இல்லையே. 2016 பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் ஹவுடி மோடி அப்படின்னு நிகழ்ச்சி நடந்துச்சு. ட்ரம்பும் மோடி அவர்களும் இந்தியா வம்சாவளியினர் முன்னாடி பேசினாங்க. ஹவுடி மோடி, இந்தியா வம்சாவளியினர் ட்ரம்பை தான் ஆதரிக்கணும்னு. ஆனால் அந்த தேர்தலில் ட்ரம்ப் தோற்று போனார். அதே நீங்கள் பார்க்கணும்ல. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி ட்ரம்புக்கு ஆதரவு கூடியிருக்கு. ஆனால் ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்போ கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளி சார்ந்தவர். எப்படி நீங்கள் வந்து கமலா ஹாரிஸுக்கு வாக்களிக்காதீங்க, ட்ரம்புக்கு ஆதரவு கொடுங்கன்னா, இப்போ இந்தியா வம்சாவளியினர் கொஞ்சம் குழம்பிடுவாங்கல்ல. நியாயப்படி பார்த்தா அவர் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர், முதல் பெண்மணி, இந்தியா வம்சாவளியை சார்ந்த முதல் வேட்பாளர், அமெரிக்க வேட்பாளர். இது வரைக்கும் அமெரிக்கா வரலாற்றில் இந்தியா வம்சாவளியை சார்ந்த எவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்டதே இல்லை. இது ஒரு பெரிய சரித்திர சாதனை இல்லை. முதல் பெண் துணை ஜனாதிபதியாக வந்த ஒரு பெருமை பெற்றவர், இந்தியாவை சார்ந்தவர், தமிழ்நாட்டை சார்ந்தவருடைய அவங்களுடைய தாயார். அப்போ இது மோடிக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். ஆனாலும் கூட நான் என்னுடைய நண்பர் ட்ரம்ப், அது ஜனநாயக கட்சியை விட குடியரசுக் கட்சி தான் நம்ம கட்சிக்கு சாதகமானது, இந்தியாவுக்கு சாதகமானதுன்னு சொல்லி கூட மோடி பேசலாம். ஏன்னா கமலா ஹாரிஸால் என்ன செஞ்சிட முடியும் அந்த கட்சியை மீறி? ட்ரம்ப் வந்தாருன்னா நமக்கு பல சாதகங்கள் இருக்கின்றன, பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து கேட்டு பெறலாம் அப்படின்னு பேசலாம். காரணம் என்னவென்றால், ஒரு வேட்பாளரை வச்சு மட்டும் மாறிட மாட்டாங்க. கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளினாலும் அவர் அமெரிக்கர், அவர் அமெரிக்காவுக்கு தான் சாதகமாக இருப்பார். இப்போ சுனக் வந்து இந்தியா வம்சாவளினாலும் அவர் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர், இங்கிலாந்தை சார்ந்தவர். அந்த பார்வை வந்து நிறைய பார்க்கப்படுகிறது. அவர் அதுக்காக வந்து உடனே இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணிடுவாங்கலாம் கிடையாது. அதன் அடிப்படையில் கூட அவர் மோடி வந்து ட்ரம்புக்கு ஆதரவு கொடுக்கணும்னு பேசலாம். ஆனால் என்னென்னா, ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி இப்போ வந்து போட்டி எளிதானதல்ல. பைடனோடு இருக்கும் பொழுது போட்டி வந்து சுலபமாக இருந்தது ட்ரம்புக்கு. காரணம், அவர் வயதானவர், பேசவே முடியல, அவருக்கு வந்து ஞாபகம் மருதி ஆகிடுது. இப்படிப்பட்ட ஒரு நபர் ஜனாதிபதியாக வந்தால் நாட்டுக்கு ரொம்ப கேடு அப்படின்னு பேசினா அது எடுபட்டுச்சு. ஆனால் கமலா ஹாரிஸ் அப்படி இல்லையே. கமலா ஹாரிஸ் வந்து ஒரு 60 வயசை சார்ந்தவர் தானே, 58 வயசு தான். ஒரு யங் எனர்ஜெட்டிக் விமன், ஒரு பெண்மணி. ஒரு பெண் வந்து ஜனாதிபதியாக அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என்று நீண்ட காலமாக அமெரிக்கர்கள் விரும்புகிறாங்க. கடந்த முறை கூட கிளாரி கிளின்டன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது. அது என்னமோ 1% 2% தான் வந்து வித்தியாசத்தில் கிளின்டன் தோற்று போனார், ட்ரம்ப் வெற்றி பெற்றார். நான் சொல்கிறது இந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல். அப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு அமெரிக்கர்களுக்கு. ஒரு பெண்மணி, ஒரு அறிவார்ந்து பேசக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு இன்டெலெக்சுவல் தளத்தில் பயணப்படக்கூடிய ஒரு கமலா ஹாரிஸ் வரட்டும்னு நினச்சாங்கன்னா அது ட்ரம்புக்கு பின்னடைவு. ஏனென்றால் ட்ரம்ப் ஒரு கோமாளித்தனம் பண்ணுகிறார், அவர் ஒரு கோமாளி என்று
சில பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக கற்று எழுதுகின்றன. அவர் எழுதிட்டிங்கன்னா வெறும் வசனம் தான் பேசுவார், அமெரிக்காவுக்கு கேடு தான் அப்படின்னு. ஏற்கனவே இன்றைக்கி இஸ்ரேல் பலஸ்தீன இஷ்யூ கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற ஜெருசலத்தை நான் இஸ்ரேலுடைய தலைநகரமாக அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான். ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் அப்படி செய்யக்கூடாது, ஜெருசலம் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பொதுவான தலைநகரம் என்று டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை கூட புரிஞ்சிக்காம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இல்லை ஜெருசலம் பாலஸ்தீனத்துக்கு கிடையாது, இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று அறிவித்துட்டு வந்தவர். இப்படி கோமாளித்தனம் பண்ணுவார். இப்போ அமெரிக்காவுக்கு இதெல்லாம் கெட்ட பேரை கொடுக்கும். இவர் இருக்கிற காலகட்டத்தில் இவர் பண்ணாத விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற எல்லாத்துக்கும் வரி விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பல்வேறு தடவை சொல்லியிருக்காரு. அவர் காலத்திலேயே வரி விதித்தார். அவர் ஜனாதிபதி ஆனால் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு 10 விழுக்காடு வரி விதிக்கணும். இப்போ இது ஐரோப்பிய யூனியன் அவர் ஆதரிக்கலை. இது ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போ இப்படி இருக்கிற சூழலில் இப்பொழுது போட்டி பலமாகத்தான் மாறி இருக்கிறது. பைடனுடைய விலகல் என்பது ட்ரம்புக்கு சாதகம் அல்ல, பாதகம்தான். அப்படித்தான் இன்றைக்கி வந்து பத்திரிகைகள், நடுநிலை பத்திரிகைகள் கணிக்கின்றன. இன்னும் வருகின்ற இந்த சில நாட்களில் இது உண்மைத்தன்மை நமக்கு புலப்படும். நவம்பர் மாதம் தான் தேர்தல். இப்போ கமலா ஹாரிஸை வேட்பாளராக அந்த கட்சி முதல்ல அறிவிக்கணும். இவர் பரிந்துரை தான் பண்ணியிருக்கிறார். வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். அப்புறம் பிரச்சாரம் இருக்குது. பிரச்சாரத்தில் எப்படி கருத்துக்கள் முன்வைக்கப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தேர்தல். பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பேசுவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.